பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு தெரியல. டியோசா பாலி ஸ்பா ஜாலி பார்த்தீங்களா இதோட இது. ஓகே உள்ள போகலாம். இந்த சைடு அழகாக இருக்குங்க. நைட் எடுத்தால் நல்லா இருக்கும்ல. நேரம் இல்லை வா இதோட முடிஞ்சிருந்தா சூப்பராக இருக்குது. வா சூப்பர் 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 சூப்பர். வா அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த ஸ்பா ட்ரை பண்ண போகிறதுனால ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ஜாலியாக. சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே அங்கே வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை நான் சேர்ஸ் அடிச்சுட்டு குடித்தேன். ஆம்பியன்ஸை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ். அதுக்கப்புறம் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அப்புறம் அந்த அந்த ட்ரிங்க்கில் வந்து ஏதோ ஃப்ளவர் எசன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அவங்க சாண்டில் கொடுத்தாங்க, சாண்டில் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ட்ரிங்க்கை வந்து கல்ப்பாக அடிச்சிடலாம், இதுக்கு மேலே லேட் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கல்ப்பாக அடிச்சிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக குடிச்சு முடிச்சிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லாமே கழட்டணுமா, செயின் எல்லாமே கழட்டணுமா. இந்த ரூமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஒரு கிளாத் தருவாங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணணுமா. மூவி ஜாலியாக இருக்குது, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, மோஸ்ட்லி என்னோடய பேக் பெயின், கொஞ்சம் முதுகு கழுத்து ரொம்ப வலிக்குது. ஸோ அதுக்காக தான். அதுக்கு ஏன் டாக்டர்கிட்ட போகலாமே, ஏன் மசாஜ் போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான் பண்ணுவோம். எல்லாமே கழட்டணுமா. அதே மாதிரி அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து நமக்கு சீக்ரெட் லாக்கரும், சீக்ரெட் லாக்கரில் ஒரு லாக்கர் கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே இருந்த எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. அங்கே தூங்கிட்டு இருந்த லேண்டனாக இருக்கலாம், அப்புறம் வாஷ் பேஷனாக இருக்கலாம், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அந்த அந்த மூங்கிலுக்குள்ளே அந்த அட்மாஸ்பியரே வித்தியாசமாக இருந்துச்சு. மசாஜ் பற்றி சொல்லணுன்னா ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. அவங்களோட கை அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க அந்த எண்ணெய் போட்டு அவங்க மசாஜ் பண்ணும்போது அது மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. கண்ணை மூடிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மசாஜ் முடிச்சுட்டு அவங்களே ஷவர் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து ஷவர் எடுத்துக்கலாம். அடுத்து மசாஜ் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஆஃப்டர் மசாஜ் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அவங்க வந்து வார்ம் வாட்டரில் ஷவர் எடுக்க சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல். அப்புறம் அந்த டயர்ட்னஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகவே இல்லை. அண்டு அந்த அந்த ரூமோட அட்மாஸ்ஃபியர் வந்து நம்மளை ஒரு மாதிரி காமாக ஃபீல் பண்ண வச்சிச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாம் எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கா, அப்படியே பாடி ரிலாக்ஸிங்காக இருக்குது, ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது.
இதுக்கிடையில் என்ன காமெடி நடந்துச்சுன்னா, அவங்க வந்து வித் ஆயிலாக, அதாவது ஹேர் மசாஜ் பண்ணும்போது ஆயில் போடணுமா ஆயில் போட வேண்டாமான்னு இங்கிலீஷில் கேட்டாங்க. அது எனக்கு சரியாகவே புரியலை. வித் ஆயில் வித்தவுட் ஆயில், வித் ஆயில் வித்தவுட் ஆயில் என்ன கேட்குறாங்க? அவங்க பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியலையா, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்களா அப்படின்னு நான் குழம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, எஸ் எஸ் வித் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஒரு மாதிரி ஃபன்னியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்களும் நானும் பேசிக்கிட்ட வார்த்தைகள்னால் அதுதான், வேறு எதுவுமே அவங்க பேசலாம். அவங்க லைட்டை மைல்டாக வச்சுருந்தாங்க அந்த ரூம் ஃபுல்லாக. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது. ஏசி போட்டு விட்டாங்களா, ஸோ நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும் போதும். அவங்க அவ்வளோ அழகாக வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். வா அப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங்காக இருக்குது. இது வந்து வெயிட்டர்ஸ் உட்கார்றதுக்கான்னு நினைக்கிறேன். நம்ம போய் உட்காரலாமா? ஏதாச்சும் கிளம்பி வருமா? பயமாக இருக்குது. வராது. பாருங்க, இப்போ சூப்பராக இல்லை? கிளம்பலாம். ஒரு மாதிரி மைல்டான மியூசிக் ஓடிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங். நல்லா இருந்துச்சு. சரி, விட்டுலாமா? ஓகே, let us leave. செமையாக இருக்கா? அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாமா? உடனே விட்டுடலாம். Wow experience. Thank you. செப்பல் தெரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரிசப்ஷனில் கமர் கட் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒரு 2 கமர் கட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ. நோட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொன்னாங்க. ஓகே. I'm leaving. Thank you for the massage. I'm leaving. சூப்பராக இருக்கா? சாக்லேட் இங்கிட்டு போய் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க நம்மளுக்கு, கமர் கட்டு, அப்புறம் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஐ ரியலி லைக்
ரொம்ப நாளாக நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா கழுத்து வலினால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. இப்போ சூப்பர் டூப்பராக இருக்கு. Here we are. Okay, bye-bye. Kamalkat. கொஞ்சம் பசி இருந்தோடனே என்ன பண்ணேன்னா போலார் பியர் போயிட்டு என்னோடய ஃபேவரெட் குட் பட் அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம், ஸோ அது சாப்பிட்டேன். அது வந்து நிறையா கேஷ்யூஸ் அது இதுன்னு போட்டிருப்பாங்க, ஹெல்தி. ஸோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அது நம்மளுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருதோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்டு. லைஃப்பில் இன்றைக்கி இருக்கோம் நாளைக்கு இருக்கோமோ இல்லையோ, ஸோ இருக்கிற வரை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் நான் இந்த மசாஜ் வந்து இப்போக்குள்ளே நினைக்கல, பட் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 2-3 o'clock வந்து சும்மா தோணுச்சு, ஓகே நம்ம வந்து ஒரு மசாஜ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூகுளில் போட்டேன், கால் பண்ணேன், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன், போயிட்டு வந்துட்டேன். இந்த போலார் பியருக்கும் நாங்கள் இவ்வளோ நாள் போயிருக்கோம், எனக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கிறதே தெரியாது. இன்றைக்கி தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுல அந்த லோகோ வச்சு நம்ம வித் அந்த லைட்டோட ஆம்பியன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி எடுக்கலான்னு. இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுடா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நான் நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுவேன். இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருமானம் வரும், எப்படியெல்லாம் இவங்க இந்த ஐஸ் செய்கிறாங்க, என்றைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ட் போட மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் தோணும். அதுவும் நல்லது தானே, நம்ம வேறு யாரை பற்றியும் யோசிக்கலை, நம்ம வந்து ஏதோ வித்தியாசமான ஒன்று யோசிக்கிறோம், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் எப்போயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போகிறப்பெல்லாம் இதோட விளாண்டுட்டு தான் வருவேன். ஸோ இன்றைக்கும் அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஹாப்பியாக இருந்துச்சு. அது வந்து இட்ஸ் லைக் ஒரு 3 கையில் பிடிக்கிற மாதிரியான ஃபீல் தரும். அதுக்காக தான். நல்லா மசாஜ் முடிச்சாச்சு, போலார் பியர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஹோம். வீட்டுக்கு போகிறோம், நல்லா தூங்கலாம்.